வெளியானது தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியல். ஒரு விரைவு பார்வை. கூட்டணி இன்னும் இறுதியாகாவிட்டாலும் அடுத்த கட்ட பணிகளில் மற்ற கட்சிகளை விட பாஜக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. தங்களுக்கான தொகுதிகள், போட்டியிடும் வேட்பாளர்கள் என அனைத்தையும் அந்த கட்சி பக்காவாக சாட் போட்டு வைத்து விட்டதாக சொல்கிறார்கள். பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை தேர்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட பாஜக உயர்மட்ட குழுவினர் கடந்த 2024 மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக எங்கெல்லாம் அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கின்றன என்பதை கணக்கெடுத்து அதற்கேற்ப தங்களுக்கான தொகுதிகள் பட்டியலை தேர்வு செய்திருக்கின்றன. இதன்படி 50 தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசிய பாஜக நிர்வாகிகள் சிலர், தென் மாவட்டங்களில் மொத்தம் உள்ள 58 தொகுதிகளில் 15 தொகுதிகள் பாஜக தேர்வு குழுவால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இந்த 58 தொகுதிகளில் 18 தொகுதிகளில் மட்டுமே அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இங்கு பெருவாரியான தொகுதிகளை அதிமுக கூட்டணி இழக்க நேரிடும். முக்குளத்தோர் அதிருப்தி, OPS தினகரன் விவகாரம் உள்ளிட்டவைதான். அதனால் இப்போதும் தெற்கில் போட்டியிட அதிமுக தயக்கம் காட்டுகிறது. அதனால்தான் தெற்கில் தங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கும்படி நாங்களே கேட்க போகிறோம். அதன்படி கன்னியாகுமரி, சென்னை மாவட்டங்களில் தலா 3 தொகுதிகளும், திருநெல்வேலி, மதுரை, சிவகாசி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் தலா 2 தொகுதிகளும், மற்ற மாவட்டங்களில் தலா 1 தொகுதியும் பாஜகவுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஒரு தொகுதிக்கு 2 பேர் வீதம் பெரும்பாலான தொகுதிகளுக்கு வேட்பாளர்களும் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள். அதன்படி நாகர்கோயிலில் பொன் ராதாகிருஷ்ணன், விளவங்கோட்டில் விஜயதாரணி, நாங்குநேரியில் தமிழிசை சவுந்தரராஜன், திருச்செந்தூரில் சரத்குமார், சாத்தூரில் நயினார் நாகேந்திரன், சென்னை டி நகரில் வினோத் பி செல்வம், கோவை தெற்கில் வானதி சீனிவாசன், பேராவூரணியில் கருப்பு முருகானந்தம், ராசிபுரத்தில் VP துரைசாமி என முதற்கட்ட தொகுதிகளும் வேட்பாளர்களும் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது என்றனர். இம்முறை சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் தொகுதிகளையும் குறிப்பிட்டு பாஜக தங்களுக்காக கேட்கிறதாம். அந்த தொகுதிகளில் பெருவாரியாக வசிக்கும் இந்துக்கள் மத்தியில் இந்துத்துவாவை உணர்வு பூர்வமாக தட்டி எழுப்பி வெற்றி பெறலாம் என்பதே இதன் கணக்காம். தங்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ள 50 தொகுதிகளிலும் போட்டியிட முடியாமல் போனாலும் அதிமுக தரும் தொகுதிகளை இந்த 50க்குள் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறதாம் பாஜக தலைமை. அதே சமயம் இந்த 50 தொகுதிகளில் அதிமுகவின் சிட்டிங் தொகுதிகளும் இருப்பதால் 2 கட்சிகளும் இடையில் தொகுதிகளை கைப்பற்ற கடைசி நேரம் இழுபறிகளும் நடக்கலாம்.